நான் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து எனக்காண்டி ஒரு சுடிதார் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நல்லா காட்டன் சுடிதார். அது வந்து நல்லா தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அவங்க அனுப்புனதாக இருக்கட்டும், சுடிதார் மெட்டீரியலாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் இடையில வந்து இந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. அவங்க வந்து எனக்கு என்னென்னா இது வந்து பம்பாயிலேருந்து என்ன வந்தது இந்த கொரியர் எனக்கு. நானும் சரி வரதுக்கு லேட் ஆகும் சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு 1 வீக்காவது எடுக்கும் சொல்லிட்டு நான் ட்ரேஸ் பண்ணவே இல்லை அந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா ஒரு 1 வீக் ஆயிடுச்சு இன்னும் வரலேன்னு சொல்லிட்டு பார்த்தா அது எனக்கு 3 நாளே ரீச் ஆகிருக்குது. அதில் வேறு டெலிவரி ஆகி பார்சல் வாங்கிட்டு போன மாதிரி 2 நாளைக்கு முன்னாடியே காட்டுது அதில் எனக்கு ஒன்றுமே என்ன பண்ணேன்னு தெரியல. போய் ஒவ்வொரு அந்த பிரான்ச்சஸ்க்குமே ஃபோன் அடித்து கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட இதை அனுப்பிவிடுங்க பார்த்து சொல்கிறாங்க. ஒருத்தருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் மெயின் பிரான்ச்சில் போய் கேட்டால் அதுக்கப்புறம் அவங்க வந்து சில டைம் வந்து இப்படி தான் காட்டுது, அவங்க கொடுக்கலனாலுமே டெலிவரி ஆன மாதிரி அவங்களே போட்டுருந்தாங்க, என்னன்னு போடுறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு உள்ளே தான் பார்சல் இருக்குது உங்களுக்கு கொண்டு தந்துருவாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து எனக்கு வந்து கொடுத்தாங்க. நல்லவேளை கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலி அதை வந்து டெலிவரி ஆகலைன்னு காமிச்சிருந்தாங்கன்னா கூட நம்ம வந்து ஓகே நிம்மதியாக இருப்போம், ஓகே நம்ம பார்சல் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்சல் வந்ததுன்னா பார்சல் இருக்குன்னு கூட ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வந்திருக்கா வரலையான்னு கூட எப்படி தெரியும்? ஒரு ஃபோன் கால் பண்ணி சொன்னால் தான் நம்மளுக்கு அது தெரியும். அதை பண்ண மாட்டேங்கிறாங்க.